முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. இந்த வாரம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே போகிறதுனால என்னால் சரியாக டைமுக்கு வீடியோ கொடுக்க முடியலைங்க. ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் போக போக இன்னொரு பக்கம் இதே உடம்பு நிலைமையை வச்சு ஏகப்பட்ட மிராக்கள் நடந்துகிட்டே இருக்குது. என்னால் இன்னும் ஒன்று நம்பவே முடியல. இதெல்லாம் நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வீடியோவில் அப்பியர் ஆகி உங்களுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியோட ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சம்பவம் யூகேல நடந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். என்னாச்சுன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ் சைடு போகலாம். யூகேல இங்கே ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் நிறைய அழகான ஒரு கிராமங்கள்லாம் இருக்கும். அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் பையன் 3 பேரும் காரில் கிளம்புறோம். போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய காடு இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் தான் வீடு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கிராமம் வரும்போது பார்த்திங்கன்னா 10-20 வீடு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது என்னாச்சு, நாங்கள் ஒரு சின்ன கிராமத்தை கடந்து போகிறோம். அந்த கிராமம் அழகாக இருக்குது. சரி பார்த்துட்டு ரிட்டன் போகலாம், லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது மேப் போட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா நம்ம வழி தெரியாது. மேப் போட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த ரோடு எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ வீடியோவில் காட்டுற ரோடு இல்லைங்க, இந்த கிராமம் தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு கிளம்புனதுக்கப்புறம் அந்த ரோடெலாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. அது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஆக்சுவலி இது நான் ஒரு சும்மா எதேச்சியாக எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். என்னாச்சு, ரோடு ரொம்ப சின்னது. எப்படின்னா நீங்கள் ஒரு கார் தான் போக முடியும். ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வந்தால் வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் நிறுத்திட்டு ஃபுல்லாக அப்படியே ரிவர்ஸில் வரணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரிவர்ஸில் வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என் ஹஸ்பண்ட் கூட சொல்கிறாரு, ஏன் இப்படி ஒரு ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டுறாரு. ஏன்னா மேப்பில் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியல, ரோடோட சைஸ்லாம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லை, போகிறோம், ரிஸ்க் எடுத்து ஒரு தடவை தாண்டி போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடும் அதே மாதிரி குட்டியாக இருக்குது. இவருக்கு என்னென்னா, இல்லை இதில் போகிறது ரிஸ்க்கு, இதில் நம்ம போனோம் அப்படின்னா எத்தனை கார் வருதோ ஆப்போசிட்டில் அத்தனை தடவை நீ திரும்பி வரணும். சில சமயம் அவங்க திரும்பி போவாங்க, சில சமயம் நம்ம தான் திரும்பி வர மாதிரி இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இதில் மேப்பில் நீ எந்த வழியாக போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ தான் நான் இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அவர் இல்லை இது இந்த ரோட்டில் போகிறதுக்கு எனக்கு என்னவோ மனசுக்கு சரியாக படல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் சொல்கிறேன், சரி ஓகே நான் சொல்கிறேன், அப்போது நான் வேண்டிக்கிறேன், நம்ம முருகன் இருக்கார்ல, நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன். அப்பையும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஜங்ஷனில் நிறுத்திட்டு, இல்லை லெஃப்ட் சைடு போகலாமா, ரைட் சைடு போகலாமா, ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் ரிஸ்க்காக இருக்குது, லெஃப்ட் சைடு போனாலும் எவ்வளோ தூரம் இப்படி இருக்குன்னு தெரியல, ஒரே டிராஃபிக்னு காட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ நான் மனசுக்குள்ளே நம்ம காரில் வேல் தொங்க விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த வேல் பார்த்து வேண்டி எங்களுக்கு நீ தான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஏன் அங்கே பாரு அப்படிங்கிறாரு. நான் மனசுக்குள்ளே சொல்லி முடிக்க அவர் அந்த ஜங்ஷன்லேயே நின்றுட்டு அங்கே பாரு என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ நீங்களே பாருங்க யார் இருக்காங்கன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மைல் நின்று எங்களையே பார்த்துட்டு நிற்கிதுங்க. அங்கே ஒரு சின்ன பண்ணை மாதிரி ஒரு வீடு மாதிரி இருந்தது. நீங்களே இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, அந்த கார்னரில். எங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நான் சொல்லியிருக்கலாம் முன்னாடியே, யூகேல மயிலே நான் பார்த்ததில்ல. இப்படி நடு வழியில் நின்று திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது மயில் நின்று எங்களை பார்த்துட்ருக்குங்க. அது நான் வேண்டாம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நல்ல வேலை இப்போ இவ்வளோ யோசிச்சுட்டு இந்த மயிலை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் நம்ம. இப்போ பாரு ஆப்போசிட்டில் இப்போ கார் வருது பாரு, போயிருந்தாலும் நம்ம ரிவர்ஸில் தான் வந்திருக்கணும். இது மாதிரி எவ்வளோ தடவை கார் வருதோ அவ்வளோ தடவை ரிவர்ஸில் வரணும். இது ஏன் இப்படி ஒரு ரோடு போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள். அந்த ஆப்போசிட் ரோட்டில் தான் நாங்கள் போயிருக்க வேண்டியது. அதுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, மயில் இங்கே இருக்குது, மயில் காட்டுற வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்துட்டாரு. ஏன்னா மயில் அந்த ஆப்போசிட்லேருந்து வந்த காரு அந்த ரூட்டில் போனதுனால
போனதுனால, அதுவும் மயில் கழுத்து கலர்லேயே அந்த காரும் இருக்குது. அந்த ரூட்டில் போனதுனால மயில் என்ன பண்ணுது, அந்த காரை பின்னாடியே ஓடி போய் எங்கேயோ இப்படிங்கிறக்குள்ள கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள மறைஞ்சு போயிடுது. அதனால் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லை மயில் காட்டுற வழியிலேயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லெஃப்ட் எடுத்துட்டாரு. லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு ஜாயின் பண்ணிச்சுங்க. அப்புறம் ரிஸ்க் இல்லாமல் நாங்கள் வந்து போயிட்டோம். இது ஒரு சின்ன சுவாரஸ்யமான அனுபவம். இது மாதிரி இக்கட்டான நிலைமையில் வெயில் நான் வந்து உடனே நினச்சது வெயிலை தான். கார்லேயே வெயில் வச்சுட்டு நம்ம ஏன் இவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட வந்து உடனே மயில் வந்து வழிகாட்டி எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு அனுபவங்க. வீட்டுக்கு வந்தோடனே இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். நினச்சிட்டு இது அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி முருகருக்கு அப்படி ஒரு சொல்ல நமக்கு வேலையும் மயிலையும் இப்படி அமுச்சு வச்சாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சுல்ல அப்படின்னு அப்படியே ஜன்னலை பார்த்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஜன்னலில் உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற செடி ஒரு புதர் மாதிரி இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த அருங்கோண அந்த ஸ்டார் இருக்குது இல்லைங்களா, ஸ்டார் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி தெரியுது. அந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன் பாருங்கள். இப்படி செடிக்கு நடுவில் ஒரு ஸ்டார் ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து உடனே அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, முருகர் வந்து நமக்கு இன்னொரு அறிகுறி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்தது வடபழனியில் நடந்த ஒரு சம்பவங்க. நம்ம சகோதரி ஒருத்தங்க மனசில் ஒரு துக்கமான ஒரு ஸ்டேட்டில் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே 1000 ஓடிட்டுருக்கு. முருகன்கிட்ட வந்து தொடர்ச்சியாக அவங்க மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுது வேண்டுறாங்க. வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே யூஸ்வலாக எப்போவுமே அவங்க கோயிலுக்கு வந்து திருப்புகழ் படிக்கிறது அவங்க பழக்கம். அதனால் திருப்புகழ் வந்து பாடுறாங்க. 2 பாட்டு எடுத்து படிக்கிறாங்க. ஆக்சுவலாக படிக்க முருகனை பார்த்துட்டே படிக்கிறாங்க. முருகனை பார்த்துட்டே படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது. இப்போ நான் அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த முருகர் தான். அவங்க முகத்தை பார்த்துட்டு படிக்கும்போது என்னது இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது முருகரோட முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு தெரியுதுங்க. சகோதரிக்கு அது நல்லா அது வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓ, முருகர் சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்ததில் அவங்க என்ன பார்த்தாங்களோ அந்த ஃபீல் எக்ஸாக்டாக நமக்கு வரலனாலும் உங்களுக்கு நல்லா ஒரு வித்தியாசம் தெரியும். 2 ஃபோட்டோவும் நான் வந்து ஒரு கொலாஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஃபோட்டோவில் முருகர் சாதாரண ஒரு சிலை மாதிரி இருப்பார். இன்னொரு ஃபோட்டோவில் ஒரு புன்முறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த புன்முறுவல் வந்து நல்லா நமக்கு ஃபீல் ஆகிருக்கும். அது நமக்கு ஃபோட்டோலையே இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ சகோதரிக்கு நேரில் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க குரலில் வந்து அவ்வளோ உணர்ச்சி வேகத்தோடு தெரிஞ்சது. சகோதரி வந்து அவங்க அதே மாதிரி அவங்க என்ன வேண்டுனாங்களோ, அவங்களுக்கு ஒரு வேல் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வேண்டினாங்க. கரெக்டாக நம்ம வேல் கொடுத்த போன மாதம் வேல் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நடந்தது. கரெக்டாக நானும் அவங்களுக்கு ஒரு வேல் அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து முருகர் இவ்வளோ சிரித்து திருப்புகழ் பாடுறதை கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு வேல் கொடுக்கறக்கு அவருக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்காதுங்களா, அந்த ஆசீர்வாதம் சகோதரிக்கு நல்லாவே கிடச்சிது. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். 2 ஃபோட்டோவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரைட் சைடில் இருக்கிற முருகர் ஃபோட்டோ பாருங்கள், ஒரு புன்முறுவல், ஒரு ஸ்மைல் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதை சகோதரி பல மடங்கு அதிகமாக நேரில் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் நமக்கு இவ்வளவாவது ஒரு வித்தியாசம் தெரிகிற மாதிரி நமக்கு ஒரு காட்சி கிடைக்கிது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாங்க. இப்போது அடுத்த சம்பவம் என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து பேசி நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அது வீடியோலேருந்து அதிகமானதுனால போன தடவை நான் சேர்க்க முடியல. அதனால் இப்போ வந்து அந்த வீடியோ வந்து டைரெக்டாக இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அந்த சம்பவம் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சம்பவம் இப்போ சொல்கிறேன். ஒரு சகோதரி வந்து நம்ம பாராயணம் வீடியோ வந்து என்ன அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு வந்து போட்டு விட்டுருக்காங்க. அவங்க சஷ்டிக்கு என்ன விரதம் இருந்துட்டு 6 பேருக்கு அவங்களே சமைச்சு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து நம்மளோட பாராயணம் வீடியோ இருக்குங்களா, நம்ம சேனலில் எளிதாக என்னுடன் பாராயணம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு நான் வாசிச்சு காட்டினேன் அந்த வீடியோ வச்சு நம்ம பாராயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இவங்களும் பாராயணம் பண்ணியிருக்காங்க. பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா முருகரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி கீழே குங்குமம்லாம் வந்து டாட்டா ஒரு லைனாக ஒரு வடிவத்தில் வந்து குங்குமம் எல்லாம் செதறி இருக்கு. சகோதரிக்கு இது என்னன்னு புரியலையே, இது எப்படி குங்குமம் வந்து இப்படி செதறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு கோலம் மாவு கொண்டு வந்து அந்த குங்குமம் வந்து அந்த டாட்லாம் வந்து அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு அப்படியே வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சி முடிச்சோன்னு பார்த்தா அங்கே தெரிஞ்சது மயில். அது பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இதோட நிற்கல,
அது கீழேயே இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டி எடுக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது யாருக்கும் மனசு வராது அழிக்கிறதுக்கு. அடுத்த நாள் வந்து அது கூட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சீமார் வச்சு கூட்டுவோம், அது படக்கூடாது இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கையில் வச்சு அதை அப்படியே வலிச்சு எடுத்து ஒரு பிளேட்லேயே ஏதோ மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி கையில் வச்சு எடுக்கும்போது அப்படியே இடியும் மின்னலும் மழையும் வந்து பிச்சுக்கிட்டு ஊத்துச்சான். அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்போவுமே டைமிங், ட்ரஸ்ட் த டைமிங். அந்த டைமிங்கில் வந்து அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிங் சொல்லிச்சுன்னா அதை நம்புங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து நம்ம சயின்ஸு, சைக்காலஜி அது இதுன்னு நம்ம எதுவுமே பேசவே முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க சொல்லும்போது என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சுது. அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு முருகர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. திடீர்னு இடி மின்னலுமா வந்து மழை பெஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல பெரிய விஷயம் தான். இந்த 3 சம்பவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.